40 போடணுமா? வைகரி செவியல், வைகரி செவியல் 40 கரெக்டு தான். சரிங்க, நன்றி நன்றி. சிவாய நம. ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானி போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமீத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா வாருங்கள் ஐயா, நீங்களே 4 துதிப்பாடி விநாயகர் துதிப்பாடி ஆரம்பி. திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல் எனும், நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத் தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் உயிர் துணையே. கருவாய்க் கிடந்துன் கழலே நினையும் கருத்துடையேன், உருவாய்த் தெரிந்துன்றன் நாமம் பயின்றேன் உனதருளால், திருவாய் பொலிய சிவாய நமவென்று நீரணிந்தேன், தருவாய் சிவகதினி பாதிரி புலியூர் அரணே. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல் அடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறையான சம்பந்தர் நிழற்றாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத் திருத்தாள் போற்றி, கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி, குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன், சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ. திருச்சிற்றம்பலம். தில்லையிலே எழுந்தருளி அருள்பாலித்தோறும் அருள்மிகு சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு நடராஜ பெருமான் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, சித்தாந்த சாத்திரத்திற்கே ஆணி வேராக ஒரு அஸ்திவாரமாக ஒரு முதுகெலும்பாக இருக்கும் சிவஞான போதத்தை அருளிய அருள் திரு மெய்கண்ட தேவரின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, திருவாவடுதுறை ஆதீன குரு முதல்வர் அருள் திரு நமச்சிவாய மூர்த்திகளின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, தற்போது அருளாட்சி செய்து வரும் வணக்கத்திற்குரிய குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, அடியனுக்கு 3வது தொகுப்பாக சித்தாந்தம் ஊத்தங்கரை மையத்தில் எடுப்பதற்கு அன்புடன் அனுமதி அளித்துக் கொண்டிருக்கும் வணக்கத்திற்குரிய சித்தாந்த இயக்குனர் ஐயா அவர்களின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, அதேபோல் அடியேன் ஆரணியிலே 3வது தொகுப்பாக திருமுறை எடுப்பதற்கு அன்புடன் அனுமதி அளித்துக் கொண்டிருக்கும் வணக்கத்திற்குரிய திருமுறை இயக்குனர் ஐயா அவர்களின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, இந்த குழுமத்திலே தினம் தினம் தங்களது அரிய கருத்துக்களை சொல்லி மக்களை பக்குவப்படுத்தி வரும் அனைத்து பேராசிரியர் பெருமக்களின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, எங்களுடைய கருத்துக்களை கேட்டு அதிலே இன்னும் செம்மைப்படுத்தி கொண்டிருக்கும் பேரறிஞர் அருள் திரு
திரு ஐயா கோமல் சேகர் ஐயா அவர்கள் திருவடிகளை மனமே முழா வணங்கி, எல்லாவற்றுக்கும் மேலாக அடியேன் இந்த ஒரு கடைசி காலத்திலே 83வது வயதிலே இப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த அன்பு மகள் வணக்கத்துக்குரிய பிரேமா அம்மையாருக்கும், அன்பு மகள் வணக்கத்துக்குரிய செல்வி அம்மையாருக்கும், இதை அற்புதமான முறையிலே பதிவிறக்கம் செய்து யூடியூபிலே போட்டுக்கொண்டு வரும் அன்பு மகள் சாருமதி அம்மையாருக்கும் மற்றும் அவர்களோடு தோளோடு தோள் நின்று இந்த குழுமத்தை வெற்றிகர பயணத்திலே நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளையும் மனம் மெய்மொழா வணங்குகிறேன். இப்போ நம்ம 40வது பாடல் பார்க்க போகிறோமா? இப்போ நான் இந்த மொத்தம் எழுதிக்க வேண்டாம், கேட்டுங்க. வாக்குகளை பற்றி சொல்கிறார். அதாவது தனு கரண புவன போகம் படைச்சு கொடுக்குறார் நமக்கு. தனு என்பது உடல், கரணம் என்பது கருவிகள், புவனம் என்பது நம்ம வாழக்கூடிய இடம், போகம் என்பது நம்ம அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பம். அதை படைச்சு கொடுத்துட்றாரு. அதை படைச்சு கொடுத்தா மட்டும் நம்மளால செயல்பட முடியாது. நமக்கு பேசுறதுக்கு அந்த கருவி, வாக்கு என்ற கருவியை கொடுக்கணும். உடம்பு கிடைச்சி போகுது, உயிர் கொடுத்துடுறாரு, எல்லாம் இருக்கு. ஆனால் ஒருவரோடு ஒரு கலந்து உரையாடுவதற்கு மொழி வேண்டும். மொழி இல்லை என்றால் ஒன்றுமே வாழ்க்கையே நடக்காது. என்னுடைய கருத்து உங்களுக்கு தெரிய வேண்டும், உங்கள் கருத்து எனக்கு தெரிய வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு மொழி வேணும், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வேணும். அதுதான் வாக்குகள் சொல்றாரு. 4 வாக்குகள் இருக்குங்க. சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி என்ற 4 வாக்குகள். சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி என்ற 4 வாக்குகள். இந்த வைகரி மட்டும் 2ஆ பிரியுங்க. சூக்கும வைகரி, தூள வைகரின்னு. சூக்கும வைகரினா முணமுணக்கிறது, சும்மா முணமுணத்து பேசுறது, எனக்கு மட்டும் கேட்கும். தூள வைகரினா உங்களுக்கும் கேட்கும். இது 5ஆ பிரிச்சிருக்காங்க. ஏன் 5ஆ பிரிச்சாங்கன்னா, இந்த வாக்குகள் சிவ தத்துவத்திலிருந்து தோன்றுது. சிவ தத்துவம் 5: நாதம், விந்து, சதாக்கியம், மகேஸ்வரம், சுத்த வித்தை. இந்த 5மே உங்களுக்கு இதுல இருந்து தோன்றுது. 5 சிவ தத்துவங்களில் தோன்றுது. ஆகவே அந்த வைகரி வாக்கை தூள வைகரி, சூக்குமை 2ஆ பிரிச்சு விடுறாங்க. இந்த வாக்குகள் இல்லை என்றால் நம்ம வாழ்க்கையே நடக்காது. அதனால்தான் வாக்குகளை முதல்ல சொல்றாரு. இதில் எப்படி சொல்றாருன்னா, தோற்ற முறை சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி. இவர் ஒடுக்குமுறையை சொல்றார். வைகரி இருந்து போறார். வைகரி, மத்திமை, பைசந்தி, சூக்குமைன்னு ஒடுக்குமுறையில போறார். தோற்ற முறை என்பது சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி. அது தோற்றம். இப்ப இவர் பாடலை விளக்கும் பொழுது கடைசியிலிருந்து போறார். வைகரியை முதல்ல விளக்குறார். இப்ப பதவுரை எழுதிக்கலாமா? 40வது பாடலுக்கு வைகரி வாக்கின் இலக்கணம். பாடலுக்கு தலைப்புங்க வைகரி வாக்கின் இலக்கணம். 40வது பாடல், அதுக்கு தலைப்பு வைகரி வாக்கின் இலக்கணம். பதம்ங்க வைகரி. பதம் எழுதிங்க வைகரி. அதுக்கு உரை வைகரி வாக்கானது. பதம் வைகரி, அதற்கு உரை வைகரி வாக்கானது. அடுத்து பதம் செவியில் கேட்பதாய். செவியில் கேட்பதாய். பதம் செவியில் கேட்பதாய். அதற்கு உரை தன் செவிக்கும் பிறர் செவிக்கும் கேட்கப்படுவதாய். தன் செவிக்கும் பிறர் செவிக்கும் கேட்கப்படுவதாய். பதம் செவியில் கேட்பதாய். அதற்கு உரை தன் செவிக்கும் பிறர் செவிக்கும் கேட்கப்படுவதாய். அடுத்தது பதம் அத்த வசனமாகி. அத்த வசனமாகி. அத்த வசனமாகி. பதம் அத்த வசனமாகி. அதற்கு உரை நினைத்த பொருளை, நினைத்த பொருளை சொல்லும் சொல்லாயும். நினைத்த பொருளை சொல்லும் சொல்லாயும். அடுத்து பதம்
புத்தி காரணமதாகி. புத்தி காரணமதாகி. பதம் புத்தி காரணமதாகி. பதம் புத்தி காரணமதாகி. அதுக்கு உரை சொல்பவர்க்கும் கேட்பவர்க்கும் சொல்பவர்க்கும் கேட்பவர்க்கும் தெளிவான உணர்வு உண்டாவதற்கு காரணமாயும். சொல்பவர்க்கும் கேட்பவர்க்கும் தெளிவான உணர்வு உண்டாவதற்கு காரணமாயும். அடுத்து பதம் மெய் தரும் உதான வாயு மேவிட விளைந்த வண்ணம். மெய் தரும் மெய் தரும் உதான வாயு மேவிட விளைந்த வண்ணம். இது பதங்க. மெய் தரும் உதான வாயு மேவிட விளைந்த வண்ணம் பதங்கது. அதற்கு உரை உடம்பில் எழுகின்ற உதானவாயு உடம்பில் எழுகின்ற உதானவாயு சேர்வதனால் உடம்பில் எழுகின்ற உதானவாயு சேர்வதனால் மத்திமை தானத்திலே சூக்கும ரூபமாய் பிரிந்து தோன்றிய எழுத்துக்கள். உடம்பில் எழுகின்ற உதானவாயு சேர்வதனால் மத்திமை தானத்திலே சூக்கும ரூபமாய் பிரிந்து தோன்றிய எழுத்துக்கள். அடுத்த பதம் ஐயம் இல் பிராணவாயு அடைந்து எழுந்து. ஐயம் இல் பிராணவாயு அடைந்து எழுந்து. பதம் ஐயம் இல் பிராணவாயு அடைந்து எழுந்து. அதற்கு உரை சந்தேகமின்றி இயங்கும் பிராணவாயுவினால் சந்தேகமின்றி இயங்கும் பிராணவாயுவினால் சந்தேகம் இல்லாமல் சந்தேகமின்றி இயங்கும் பிராணவாயுவினால் செலுத்தப்பட்டு எழுந்து. சந்தேகமின்றி பிராணவாயுவினால் செலுத்தப்பட்டு எழுந்து. அடுத்தது பதம் பொய் அற அடைவு உடைத்தாய். பொய் அற அடைவு உடைத்தாய். பதம் பொய் அற அடைவு உடைத்தாய். அதுக்கு உரை புறத்தே விபரீதம் அற புறத்தே விபரீதம் அற தூல வடிவில் புறத்தே விபரீதம் அற தூல வடிவில் வருவதாயும் உள்ள. புறத்தே விபரீதம் அற தூல வடிவில் வருவதாயும் உள்ள.
பதம் அடுத்தது அடைவு உடைத்தாம். அடைவு உடைத்தாம் இலக்கணத்தை உடையதாகும். உரை அடைவு உடைத்தாம் பதம், அதுக்கு உரை இலக்கணத்தை உடையதாகும். இது என்ன சொல்றாருன்னாங்க, பிராணவாயுவால இந்த சூக்குமை வைகரி இருக்கு பாருங்க, அது 2 வைகரி. சூக்கும வைகரி என்பது பிராணவாயுவில் செலுத்தப்பட்டு சொல்லுவவனுக்கு மட்டும் கேட்பது. நான் முணமுணன்னு பேசுனா எனக்கு மட்டும் கேட்கறது. அதே கொஞ்சம் சத்தமா பேசுனா உங்களுக்கும் கேட்கும். அது தூல வைகரி. வைகரி என்பது ஒன்றுதான். அதை ஏன் 2ஆ பிரிச்சாங்கன்னா, சிவத்தத்துவம் 5ஆ இருக்குது. நாதம், விந்து, சதாக்கியம், மகேஸ்வர, சுத்த வித்தை. ஆகவே வாக்குகள் சிவத்தத்துவத்தை தோன்றுது. ஆகவே இதை 2ஆ பிரிச்சுட்டாங்க, தூல வைகரி, சூக்கும வைகரின்னு. சூக்கும வைகரினா நம்ம நமக்கே முணமுணுத்துகிறது. தூல வைகரினா எதிர்க்க உள்ளவங்களும் கேட்கும். இது எப்படி செயல்படுதுன்னா, பிராணவாயுவால இது வெளியே வருது. வாக்கு நம்மளுக்கு வார்த்தைகள். இதுக்கு தானம் இதுக்குரிய தானம் வாய். இந்த வைகரி வாக்குக்கு உரிய இடம் வாய். வாயால் தான் பேசணும். அடுத்ததுங்க மத்தியமை வாக்கின். ஐயா ஒரே சந்தேகங்க ஐயா. அஞ்சாவது கேள்விக்கு மெய்தரும் உதான வாயு மேவிட விளைந்த வண்ணம், அதுக்கு உரை சொல்லுங்க ஐயா. உடம்பில் எழுகின்ற, நான் சொல்றேங்க ஐயா, நீங்க ரெஸ்ட் எடுங்க. உடம்பில் எழுகின்ற உதான வாயு சேர்வதனால் மத்திமை தானத்திலே சூக்கும ரூபமாய் திரிந்து தோன்றிய எழுத்துக்கள். உடம்பில் எழுகின்ற உதான வாயு சேர்வதனால் மத்திமை தானத்திலே சூக்கும ரூபமாய் திரிந்து தோன்றிய எழுத்துக்கள். தேங்க்யூமா. அந்த கடைசி வாக்கியம் அந்தம்மா எழுதல. சரிங்க. சொல்லியாச்சுங்க, நீங்க சொல்லுங்க. அடுத்தது 41ஆம் பாடலுமா மத்தியமை வாக்கின் இலக்கணம் சொல்ற தலைப்பு. பாடல் தலைப்பு மத்தியமை வாக்கின் இலக்கணம். மத்தியமை வாக்கின் இலக்கணம் உள்ளுணர்வுன்னு வரும். 41ஆம் பாடல் போட்டீங்க. அதுக்கு பதங்க உள் உணர்வு ஓசை ஆகி. பதம் உள் உணர்வு ஓசை ஆகி. பதம் உள் உணர்வு ஓசை ஆகி. அதற்கு உரை சொல்லுபவனுக்கு உள்ளே சொல்லுபவனுக்கு உள்ளே உணர்வதாகவும் சொல்லுபவனுக்கு உள்ளே உணர்வதாகவும் தனக்கு கேட்பதாகவும் சொல்லுபவனுக்கு உள்ளே உணர்வதாகவும் தனக்கு கேட்பதாகவும். அடுத்த பதம் செவியினில் உறுதல் செய்யாது. அடுத்த பதம் செவியினில் உறுதல் செய்யாது. செவியினில் உறுதல் செய்யாது. அதற்கு உரை பிறர் செவியில் கேட்கப்படாததாகவும் பிறர் செவியில் கேட்கப்படாததாகவும். பிறர் செவியில் கேட்கப்படாததாகவும். அடுத்த பதம் ஒள்ளிய பிராணவாயு. ஒள்ளிய பிராணவாயு விருத்தியை உடையது அன்றி. ஒள்ளிய பதம் இதுங்க. ஒள்ளிய பிராணவாயு விருத்தியை உடையது அன்றி. உரை விளங்குகின்ற பிராணவாயுவின் தொழிற்பாடு இல்லாமை
விளங்குகின்ற பிராணவாயுவின் தொழிற்பாடு இல்லாமை காரணமாக. அடுத்த பதம் தெள்ளிய அக்கரங்கள் சிந்திடும் செயலது இன்றி. பதம் தெள்ளிய அக்கரங்கள் சிந்திடும் செயலது இன்றி. பதம் தெள்ளிய அக்கரங்கள் சிந்திடும் செயலது இன்றி. அதுக்கு உரை சூக்ம வடிவில் பிரிந்து தோன்றிய எழுத்துக்கள் பிரிந்து தோன்றினாலும் சூக்ம வடிவில் பிரிந்து தோன்றிய எழுத்துக்கள் பிரிந்து தோன்றினாலும் பல் இதழ் நாக்கு அன்னங்களில் பட்டு அன்னங்களில் பட்டு பல் இதழ் அன்னங்களில் பட்டு சிதறிப்போகும் செயல் இல்லாததாகவும். சூக்ம வடிவில் பிரிந்து தோன்றிய எழுத்துக்கள் பிரிந்து தோன்றினாலும் பல் இதழ் அன்னங்களில் பட்டு சிதறிப்போகும் செயல் இல்லாததாகவும். அடுத்து பதம் மெல்லவே எழுந்து. பதம் மெல்லவே எழுந்து. அதுக்கு உரை மெல்லிதாக கண்டத்திலே விளங்குவது. மெல்லிதாக கண்டத்திலே விளங்குவது. மெல்லவே எழுந்து பதம். அதுக்கு உரை மெல்லிதாக கண்டத்திலே விளங்குவது. அடுத்து பதம் வேறதாய். அதற்கு உரை பைசந்திக்கும் வைகரிக்கும் வேறாக அறியப்படுகின்றதாய். பைசந்திக்கும் வைகரிக்கும் வேறாக அறியப்படுகின்றதாய் இருப்பது. பைசந்திக்கும் வைகரிக்கும் வேறாக அறியப்படுவதாய் இருப்பது. மத்திமை ஆகும். பதம் மத்திமை ஆகும். உரை மத்திமை வாக்கு ஆகும். இதுக்கு தானம்ங்க மத்தியமை வாக்கு தானம் கண்டம் கழுத்து. முதல்ல வைகரி சொன்னது வாயு, இப்ப மத்தியமே சொல்றாரு. அதுக்கு இடம் வந்து கழுத்துக்கிட்ட வந்து நிக்க எழுத்தெல்லாம் வெளியே வராம எழுத்துக்கெல்லாம் உள்ளுக்குள்ளே தெரியும். இதுக்கு தானம் கழுத்து. அடுத்த வாக்கு பைசந்தி போறார். 42வது பாடல் பைசந்தி வாக்கு சொல்றார். இது பைசந்தி வாக்கின் இலக்கணம். தலைப்பு 42வது பாடலுக்கு பைசந்தி வாக்கின் இலக்கணம். பதம் எழுதிங்க. சாற்றிய மயிலின் அண்டம் தரித்திடும் சலமே போன்று. சாற்றிய மயிலின் அண்டம்
தரித்திடும் சலமே போன்று. பதம் சாற்றிய மயிலின் அண்டம் தரித்திடும் சலமே போன்று. உரை ஐந்து நிறங்களையும் சூக்கும வடிவில் ஒடுக்கிக் கொண்டு தான் வெள்ளை நிறமாக நிற்பதாக கூறப்படும் மயிலின் முட்டையின் உள் இருக்கும் நீரை போல. பதம் சாற்றிய மயிலின் அண்டம் தரித்திடும் சலமே போன்று. அதுக்கு உரை ஐந்து நிறங்களையும் சூக்கும வடிவில் ஒடுக்கிக் கொண்டு தான் வெள்ளை நிறமாக நிற்பதாக கூறப்படும் மயிலின் முட்டையின் உள் இருக்கும் நீரை போல. வேற ஒன்றும் இல்லைங்க, மயிலுக்கு 5 நிறம். ஆனால் அந்த முட்டையில் உள்ள நீரில் அந்த 5 நிறம் தெரியாதான், அது வெள்ளையாக தான் இருக்குன்றாங்க. மயிலுக்கு பார்த்தீங்கன்னா 5 நிறம் இருக்கும். மயில் இந்த தோகை விரிச்சு ஆடவுல பார்த்தீங்கன்னா 5 நிறம் இருக்கும் அதுக்கு. ஆனால் அந்த 5 நிறங்களும் எங்கேருந்து வருதுன்னா அது கருவிலிருந்து வருது. ஆனால் அந்த முட்டையில் இருக்க அந்த வெள்ளை கரு ஏதோ சொல்கிறாங்களே, அதில் தண்ணியாக இருக்குன்றாங்க. அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா அது வெள்ளையாக இருக்கும், கலர் இருக்காது. அந்த 5 நிறமும் அந்த அதில் இருக்காதான், அது வெள்ளையாக தான் இருக்கும். ஆனால் அது பிரிந்து வரும்போது கலராக வெளியே வருது. ஆனால் அது சூக்குமா அந்த 5 நிறங்களையும் தன்னுள்ளே அடக்கி வச்சிருக்குன்றார். அடுத்து பதம் வேற்றுமைப்பட்ட வண்ணம். வண்ணம் வா ரெண்டு சுழி என்னன்னாங்க, ரெண்டு சுழி என்னன்னா 2 சுழி நானா. வண்ணம்னா எழுத்து, வண்ணம் என்றால் எழுத்து. வேற்றுமைப்பட்ட வண்ணம். அதுக்கு உரை பல வகைப்பட்ட எழுத்துக்கள். அடுத்த பதம் வெவ்வேறு விபாகமாகி தோற்றுதல் அடைவு ஒடுக்கி. பதம் வெவ்வேறு விபாதமாகி தோற்றுதல் அடைவு ஒடுக்கி. வெவ்வேறு விபாகமாகி தோற்றுதல் அடைவு ஒடுக்கி. அதுக்கு உரை வெவ்வேறு பிரிவு ஆகி தோன்றுவது ஆகிய முறையை இதயத்தானத்தில் சிறிதும் தெரியாமல் ஒடுக்கிக் கொண்டு. வெவ்வேறு பிரிவு ஆகி தோன்றுவது ஆகிய முறையை இதயத்தானத்தில் சிறிதும் தெரியாமல் ஒடுக்கிக் கொண்டு. அடுத்தது பதம் ஸ்வயம் பிரகாசமாகி. ஸ்வயம் சோனா யானா இம்மன ஸ்வயம் பிரகாசம் ஆகி. பதம் ஸ்வயம் பிரகாசமாகி. அதுக்கு உரை தான் ஒளி உடையது ஆகி. அடுத்த பதம் ஆற்றலே உடையதாகி.
தான் ஒளி உடையதாகி, தான் தான் ஒளி உடையது ஆகி. அடுத்த பதம் ஆற்றலே உடையதாகி, ஆற்றலே உடையதாகி. அடுத்த பதம் அதுக்கு உரைங்க. அந்த எழுத்துக்களின் சூக்கும வடிவத்தை உடையது ஆகி, அந்த எழுத்துக்களின் சூக்கும வடிவத்தை உடையது ஆகி. அந்த எழுத்துக்களின் சூக்கும வடிவத்தை உடையது ஆகி. அடுத்து பதம் பைசந்தி அங்கு அமர்ந்து நிற்கும். பைசந்தி அங்கு அமர்ந்து நிற்கும். பதம் பைசந்தி அங்கு அமர்ந்து நிற்கும். அது குறை பைசந்தி வாக்கானது அந்த இருதய தானத்திலே பொருந்தி நிற்கும். பைசந்தி வாக்கானது அந்த இருதய தானத்திலே பொருந்தி நிற்கும். இதுக்கு தானம் இருதயம், அதாவது மூலாதாரத்தில் கிளம்பி மேலே வருதுங்க, இதயத்துக்கு வருது, கண்டத்துக்கு வருது, வாய்க்கு வருது. இவர் தலைகீழ சொல்றார். வாயை சொல்லிட்டாரு, கழுத்தை சொல்லிட்டாரு, இதயத்தை சொல்லிட்டார். இப்போ மூலாதாரத்தை சொல்ல போறார். இந்த வாக்கு எப்படி வெளியே வருது சொல்றார். இந்த வாக்கானது நம்ம பேசுகிற சொல்லு நம்ம நினைக்கிற மாதிரி வாயிலிருந்து வரல, அது உள்ளே இருந்து வருதுன்றார். உள்ளே இருந்து மூலாதாரத்துலேருந்து அந்த ஒலி கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்பி இதயத்தை அடைஞ்சு இதயத்திலிருந்து கழுத்துக்கு வந்து கழுத்துலேருந்து வாயில் சொல்ல வருதுன்றார். அதுதான் சொல்ல வர்றார். இப்போ சூக்குமை வாக்கை பற்றி சொல்கிறார். 43வது பாடல் சூக்குமை வாக்கின் இலக்கணம். 43வது பாடல் தலைப்பு சூக்கும வாக்கின் இலக்கணம். பதம்ங்க சூக்குமை வாக்கது. சூக்குமை வாக்கது. அதற்குறை சூக்கும வாக்கு என்பது. சூக்கும வாக்கு என்பது. பதம் சூக்குமை வாக்கது. அதற்குறை சூக்கும வாக்கு என்பது. அடுத்த பதம் உள் ஓர் சோதியாய். உள் ஓர் சோதியாய். உள் ஊனா இல்லைன்னா உள் ஓர் சோதியாய். அதுக்கு உரை பரசரீரத்தின் உள்ளே. பரசரீரத்தின் உள்ளே மூலாதாரத்தில். பரசரீரத்தின் உள்ளே மூலாதாரத்தில் சொல்லுவதற்கு அறிய நிர்விகற்ப. விகற்ப பிராக்கெட்ல தெளிவில்லாதன்னு போட்டுங்க. நிர்விகற்பனா தெளிவில்லாதன்னு அர்த்தம். பரசரீரத்தின் உள்ளே மூலாதாரத்தில் சொல்லுவதற்கரிய நிர்விகற்ப போட்டு பக்கத்தில் தெளிவில்லாதன்னு போட்டுங்க. ஞான சொரூபமாய் விளங்குவதாய். ஞான சொரூபமாய் விளங்குவதாய். பரசரீரத்தின் உள்ளே மூலாதாரத்தில் சொல்வதற்கரிய நிர்விகற்ப பிராக்கெட்ல தெளிவில்லாத ஞான ஸ்வரூபமாய் விளங்குவதாய். அடுத்தது பதம் அழிவதின்றி. அழிவது இன்றி.
அழிவது இன்றி. அதற்கு உரை ஏனை வாக்குகளைப் போல, ஏனை வாக்குகளைப் போல தோன்றி ஒடுங்குவது இன்றி, ஏனை வாக்குகளைப் போல தோன்றி ஒடுங்குவது இன்றி நிலை பெற்று, நிலை பெற்று, ஏனை வாக்குகளைப் போல தோன்றி ஒடுங்குவது இன்றி நிலை பெற்று. அடுத்தது பதம் ஆக்கிடும் அதிகாரத்திற்கு. ஆக்கிடும் அதிகாரத்திற்கு பதம். ஆக்கிடும் அதிகாரத்திற்கு. அதுக்கு உரை கண்மத்துக்கு ஈடாக, கண்மத்துக்கு ஈடாக பைசந்தி மத்திமை வைகரி வாக்குகளை ஆக்கிடும் அதிகாரத்திற்கு பதம். அதற்கு உரை கண்மத்திற்கு ஈடாக பைசந்தி மத்திமை வைகரி வாக்குகளை தோற்றுவித்து தோற்றுவித்து ஆன்மாவை பந்தப்படுத்தும். தோற்றுவித்து ஆன்மாவை பந்தப்படுத்தும். ஆன்மாவை பந்தப்படுத்தும் முதன்மை தொழிலுக்கு. முதன்மை தொழிலுக்கு. ஆக்கிடும் அதிகாரத்திற்கு பதம். அதற்கு உரைங்க கண்மத்திற்கு ஈடாக பைசந்தி மத்திமை வைகரி வாக்குகளை தோற்றுவித்து ஆன்மாவை பந்தப்படுத்தி முதன்மை தொழிலுக்கு. முதன்மை தொழிலுக்கு. முதன்மை தொழிலுக்கு. அடுத்த பதம் அழிவினை தன்னை கண்டால். அழிவினை தன்னை கண்டால் பதம். அழிவினை தன்னை கண்டால். அதுக்கு உரைங்க முடிவினையும், முடிவினையும் இவ்வாக்குகளுக்கு, முடிவினையும் இவ்வாக்குகளுக்கு வேறாக ஆன்மா ஆகிய தன்னையும் காணும் பொழுது. பதம் அழிவினை தன்னை கண்டால். அதுக்கு உரை முடிவினையும் இவ்வாக்குகளுக்கு வேறாக ஆன்மா ஆகிய தன்னையும் காணும் பொழுது. அடுத்து பதம் புருடன். புருடன். அதுக்கு உரை ஆன்மாவானது. புருடன் பதம். அதுக்கு உரை ஆன்மாவானது. அடுத்து பதம் நீக்கமில் அறிவு ஆனந்தம் முதன்மை. நீக்கம் இல் அறிவு ஆனந்தம் முதன்மை. நீக்கம் இல் அறிவு ஆனந்தம் முதன்மை. நித்தியம் உடைத்தாய். நீக்கமில் பதம் இது. நீக்கமில் அறிவு ஆனந்தம் முதன்மை நித்தியம் உடைத்தாய். அதுக்கு உரைங்க நீங்காத பேரறிவும் பேர் உவகையும். நீங்காத பேரறிவும் பேர் உவகையும் தலைமையும்
அழியாத தன்மையும் உடையதாய் நீங்காத பேரறிவும் பேர் உவகையும் தலைமையும் அழியாத தன்மையும் உடையதாய் போக்கொடு வரவு இழைப்பு விகாரம் பதம். போக்கொடு வரவு இழைப்பும் விகாரமும் பதம். போக்கொடு வரவு இழைப்பும் விகாரமும். போக்கொடு வரவு இழைப்பும் விகாரமும். அதற்கு உரை இறப்பு பிறப்புகளும் அவற்றால் ஏற்படும் இறப்பு பிறப்புகளும் அவற்றால் ஏற்படும் இழைப்பும் வேறுபாடும். இறப்பு பிறப்புகளும் அவற்றால் ஏற்படும் இழைப்பும் வேறுபாடும். பதம் அடுத்தது இன்றாம். இன்றாம். அதுக்கு ஒரு இல்லது ஆகும். இதுல முக்கியமானது ஒன்று கவனிக்கணுங்க. எழுதினா கூட எழுதிங்க. பரசரீரன்றார். இந்த வாக்கு சூக்குமா எங்க இருக்குன்னா பரசரீரத்தில் இருக்குன்றார். பரசரீரம் எழுதிக்கமா, எழுதிக்கிறதா எழுதிங்க. காரண சரீரம் ஒன்று. இது முக்கியமானது, எழுதிங்க. காரண சரீரம் ஒன்று. அது மாயை என்ற தத்துவம். காரண சரீரம் போட்டுங்க ஒன்று. அதுக்கு நேரம் மாயை தத்துவம். ஹலோ, அடுத்து எழுதிக்கலாமா? எழுதுறங்க, சொல்லுங்க. அடுத்து கஞ்சுக சரீரம். கஞ்சுக சரீரம் அதுக்கு தத்துவம் எழுதிக்கீங்க. கஞ்சுக சரீரம். கஞ்சுக சரீரம் அதுக்கு தத்துவங்க காலம். கஞ்சுக சரீரம் ரெண்டாவது. அதுக்கு எத்தனை தத்துவம் போட்டுங்க. காலம், நியதி, கலை. காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். கஞ்சுகன்னா அஞ்சுன்னு அர்த்தம். காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். கஞ்சுக சரி 5. இந்த 5 போட்டால் பொருளுடைன்னு சேர்த்துக்கணும். அது முக்கியமானதுமா, கவனிங்க. இந்த 5 எங்கே சொத்தாலும் பொருளுடைன்னு கூட சேர்த்துக்கணும். காலம், நீதி, கலை, வித்தை, அராகம்னு எங்கே நீங்கள் சேர்த்தாலும் இந்த 5க்கு பக்கத்தில் அந்த பொருளுடைன்னு சேர்த்துக்கணும். 6ஆ சேர்த்துக்கணும். பொருள்னு போட்டுங்க. காலம், நீதி, கலை, வித்தை, அராகம் பொருளுன்னு போட்டுங்க. இந்த 5 வந்தாலே பொருளின் நிலை வந்துடும். பொருளின் என்பது தத்துவம் அல்ல. இந்த ஆன்மாவானது இந்த 5 கருவிகளோட கூடும்போது அதுக்கு பொருடன் என்ற ஒரு நிலை வந்துடும். அனுபவிக்கக்கூடிய தன்மை வந்துடும். ஆகவே காலம், நீதி, கலை, வித்தை, அராகம் பொருடன் போட்டுங்க. இந்த 5 எங்கே வந்தாலும் பொருடன் தானாக சேர்ந்துடும். 6 ஆயிடுதுங்களா? கஞ்சுக சரீரம் 6. காரண சரீரம் 1 7. அடுத்தது குணசரீரம் 3வது. குணசரீரம் 3வது. 3வது குணசரீரம். அதுக்கு ஒரே தத்துவம் தான், சித்தம். முதல்ல சொன்னது காரண சரீரம், மாயை ஒரு தத்துவம். 2வது சொன்னது கஞ்சுக சரீரம், காலம், நீதி, கலை, வித்தை, அராகம் 5. இது 5 எப்போ வந்தாலும் பொருளுடையது சேர்த்துக்க வேண்டும். 6 ஆயிடுது. 6 1 7. 3வது குணசரீரம்.
அதுக்கு ஒரே தத்துவம் சித்தம். இது 8 சேர்ந்துதான் பரசரீரம். 8 தத்துவங்களாலான 3 உடம்பு பரசரீரம் பேர். இதுலதான் இந்த வாக்கு இருக்குன்றார், மூலாதாரத்தில் இருக்குது. இந்த புருடன் எங்க வந்தாலும் கடைசியில 5 புருடன் மூலாதாரம் இருக்குது. புரியுது அம்மா? வேற சொல்லணுமா? புரியுதுங்கய்யா, புரியுது. மொத்தம் 8 தத்துவங்க. 8 தத்துவம் உங்களுக்கு பரசரீரம். அடுத்தது அபர சரீரம் 2 இருக்கு. சூக்கும சரீரம் 4வது. சூக்கும சரீரம். சூக்கும சரீரம் என்பது 4வது சரீரம். அது எத்தனை தத்துவம்னா மனம் புத்தி அகங்காரம் 3. மனம் புத்தி அகங்காரம் 3. சூக்கும சரீரம் 4வது சரீரம். அது மனம் புத்தி அகங்காரம் 3. தன்மாத்திரை 5. 5 3 8. புரியட்ட காயன்னுவாங்க. ஓசை ஊறு ஒளி சுவை நாற்றம் என்ற தன்மாத்திரை 5 பிளஸ் மனம் புத்தி அகங்காரம் 5 3 8 தத்துவம் சேர்ந்தது சூக்கும சரீரம். தூள சரீரம் 15 தத்துவம் சேர்ந்தது. ஞானேந்திர 5, கர்மேந்திர 5, பூதங்கள் 5. தூள சரீரம் 15 தத்துவங்கள். ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5, பூதங்கள் 5. இது 2 சூக்கும சரீரம் தூள சரீரமும் அபர சரீரம்னுவாங்க. சூக்கும சரீரமும் தூள சரீரமும் அபர சரீரம். இப்ப இந்த சூக்கும வாக்கு எங்க இருக்குன்னா அந்த பரசரீரத்தில் இருக்கு. பரசரீரம் என்பது மூலாதாரத்தில் இருக்குங்க. வேற ஒன்றும் இல்லைங்க. நம்ம பேசுற பேச்சு எங்க இருந்து வருதுன்னா அடி வயிற்றுலேருந்து மேலே வருதுங்க. மேலே இதயத்துக்கு வருது. இதயத்துலேருந்து கழுத்துக்கு வருது. கழுத்துலேருந்து வாய்க்கு பேசுகிறோம். நம்ம பேசும்போது சொல்லு வாயில் வரதா நம்ம நினைக்கிறோம். ஆனால் உள்ளே இருந்து அந்த சத்தமானது மூலாதாரத்தில் கிளம்பி இதயத்துக்கு கழுத்துக்கு அப்புறம் வாய்க்கு வருது. இதுதான் 4 வாக்குகளுடைய அந்த டீட்டெயிலுங்க. அடுத்தது போலாங்களா அடுத்த பாட்டுக்கு? ஐயா சூல சரீரம் சொன்னீங்க. ஞானேந்திரம் தன்மேந்திரம் 5 ஞானேந்திர 5, கர்மேந்திர 5, ஆமா, பூதங்கள் 5. பூதங்கள் பூதம் நில நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூதங்கள் 5. மொத்தம் 31 தத்துவம் ஒரு கூட்டி பார்த்தீங்கன்னா அது ஒரு 8, இது ஒரு 15 1 8 மொத்தம் 31 தத்துவம் வருதா பாருங்க. தத்துவம் ஒரு மொத்த கூட்டி பார்த்தீங்கன்னா வருதுங்களா? இந்த 3ஆவதா சொன்னீங்களா, அது என்ன சரீரங்கய்யா? முதல்ல காரண சரீரமா? காரண சரீரம். அடுத்து கஞ்சிகம். ஆமா, அடுத்து குணசரீரம். குணசரீரம். ஆமா, அது 3 குணம். ராஜசம் சாத்விக. அது ஓகே. ஆமா ஆமா, சித்தம் அது சித்தம் இருக்கு. சித்தம் தான் குணசரீர பேரு. அது தத்துவ சித்தம். 4வது சரீரம் தான் சூக்ம சரீரம். அது மனம் புத்தி அகங்காரம் 3, தன்மாத்திரை 5. ஓசை ஊறு ஒளி சுவை நாற்றம் என்று தன்மாத்திரை 5 8ங்க. அப்புறம் தூள சரீரம் 15. மொத்த தத்துவம் 31 வருதா பாருங்க. கூட்டி பார்த்தீங்கன்னா மொத்த தத்துவம் 31 வரணும். 15 8 23 8 ஒரு 31 31 வருதுங்கய்யா. நம்ம உடம்பாதாமா, நம்ம உடம்பு 31 தத்துவம் தான். சிவத்தத்துவம் உடம்பா வராது. சிவத்தத்துவம் 5 உடம்பா வராது. எழுதிங்க வேணாம். சிவத்தத்துவம் 5 உடம்பாக வராது. சிவத்தத்துவம் 5 உடம்பாக வராது. 31 தத்துவம் தான் நமக்கு உடம்பு. இதுல இந்த துமல சரீரத்துல கடைசியில 15 சொன்ன பாருங்க. ஞானேந்திரம் கர்மேந்திரம் பூதங்கள்.
அந்த 15 நீங்குவது இறப்பு, 15 சேர்றது பிறப்பு. அம்மா கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. கேக்குதுங்க, நல்லா அந்த கேக்குதுங்கய்யா. ஸ்தூல சரீரம் 15 தத்துவம் நீங்குவது இறப்பு. அடுத்த பிறப்புல 15 தத்துவத்தை கூட்டுவார், அது பிறப்பு. இப்படியே போகும். அதுதான் முக்தி நம்ம வாழ்க்கை கணக்க 15 16 சொல்லுவாங்க ஐயா. எதுமா? வாழ்க்கை கணக்க 15 வாழ்க்கை கணக்க 15 16 சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு அதான் சரி சரி. ஆகவே நமக்கு ஸ்தூல சரீரம் 15 தத்துவம் நீங்கிறது இறப்பு. அடுத்தபடி அடுத்த பிறப்புல 15 சேர்த்துப்பார். இந்த மீதி இந்த சூக்கும சரீரம் வரைக்கும் எப்போ இருக்குன்னா முக்தி அடைகிற வரைக்கும் அதே தான் இருக்கும். ஒரே சூக்கும சரீரம் தான் இருக்கும் நமக்கு. இந்த 15 தத்துவம் இறப்புல போகும். அடுத்து இந்த ஒரு பிறப்புல 15 தத்துவம் கூட்டுவார். இப்படியே போயிட்டு இருக்கும். முக்தி அடைகிற வரைக்கும் நமக்கு 15 தத்துவம் நீங்கினால் இறப்பு, 15 தத்துவம் சேர்ந்தால் பிறப்பு. இப்படியே போயிட்டு முக்தி அடையும் போது எல்லாமே போயிடும், எல்லாமே நில்லாயிடும். ஐயா இந்த 4 உடம்போட தானே போவோம் நம்ம. இந்த 3 இல்லாத 3 தத்துவங்கள் 15 தத்துவங்கள் முடிஞ்ச பிறகு சுக்கும் உடலோட அந்த 4 உடலோட போவோமா? 16 மொத்தத்திற்கு பாருங்க. அது முதல் ஒரு 8 8 16ஓட போகும். 16 தத்துவம் அப்படியே இருக்குமா. முதல்ல ஒரு 8, அப்புறம் சூக்கும சரீரம் ஒரு 8 8 16 தத்துவம் அப்படியே இருக்கும் கடைசி வரைக்கும். நம்ம முக்தி அடைகிற வரைக்கும் ஒரே உடம்பு தான். சரிங்க. வீட்டுல முருங்கை மரம் வச்சிருக்கீங்கம்மா. முருங்கை மரத்தை நீங்க இன்னைக்கு வெட்டிட்டு விட்டு பாருங்க, 2 நாள் பார்த்தீங்கன்னா துளுத்துரும். அதே மாதிரி இந்த சூக்கும் உடல் ஒரே உடல் தான், அது அப்படியே தான் இருக்கும். இந்த பிறப்புல நாம் இறந்தா எனக்கு என்ன போகணும், இந்த பூதங்கள், இந்த தூள சரீரம் 15 தத்துவம் போயிடும். ஞானேந்திர கண்மேந்திர பூதங்கள் 5 5 போயிடும். அடுத்த பிறப்பு ஏதாவது வேற ஒரு பிறகு கொடுக்குறாருன்னா இந்த 15 தத்துவம் கூட்டுவார். இப்படியே பிறப்பு இறப்பை கொடுத்துக்கிட்டே வருவார். முடிவில் முக்தி அடையும் போது அந்த 16 தத்துவம் சூக்கும தத்துவமும் போயிடும், அது காலியை நில்லாயிடும். இப்ப யாதனா உடல்னு ஒண்ணு சொல்றாங்க இல்லையா, போகும்போது யாதனா உடல் சொல்லுங்க. நம்ம இறந்ததும் இப்போ என்ன ஆகும்னா, நாளைக்கு நான் இறக்குறேன்னு வச்சுங்க, இப்போ என்ன பண்ணுவார், கணக்கை பார்ப்பார், எது அதிகம்னு பார்ப்பார். புண்ணியம் அதிகமா பாவம் அதிகமானு, எது அதிகமாக இருக்கோ அதை அனுபவிக்க வைப்பார். புண்ணியம் அதிகமாக இருந்தால் பூதாசார சரீரம், புண்ணியம் நம்ம அதிகம் செஞ்சிருந்தா அந்த புண்ணியத்தை அனுபவிக்க பூதாசார சரீரம் கொடுப்பார். நம்ம இப்போ இருக்கிறது பூத சரீரம், நமக்கு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு பூதாசார சரீரம். அங்கே போய் இன்பத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு, நம்ம செய்த புண்ணியத்துக்கு ஏற்ப இன்பத்தை அனுபவிச்சுட்டு திரும்பி வந்து யாதனா சரீரம் எடுத்து நரகத்துக்கு போகணும். யாதனா சரீரம் என்பது நரகத்துக்கு போகணும். யாதனா சரீரம் என்பது நரகத்துக்கு போகணும். அங்க போய் நரகத்துல துன்பத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு திரும்பி வருவார், பிறப்பெடுக்க வருவார். சொர்க்கம் நரகம் 2க்கு போயிட்டு திரும்பி வந்து பிறப்பெடுக்க அடுத்த பிறவிக்கு வரும். ஒரு பிறவி முடிஞ்சதும் செய்த புண்ணியத்துக்கு ஏற்ப சொர்க்கத்துக்கு அனுப்புவார், பூதாசார சரீரம். அது அனுபவிச்சு முடிச்சு நான் பாவம் செஞ்சிருப்பேன் கொஞ்சம், ஏன்னா யார் ஒருவருமே நல்லதே செஞ்சிருக்க மாட்டாங்க, அடியன் உட்பட எல்லாருமே தான் கெட்டதே செஞ்சிருக்க மாட்டாங்க. வாழ்க்கையில் எப்படி ஒரு ஆடைனா குறுக்கு நூல் நெடுக்கு நூல் இருக்கோ, நாள் என்றால் இரவு இருக்கு பகல் இருக்கோ, வாழ்க்கை என்றால் இன்பம் இருக்கு துன்பம் இருக்கோ, அதே மாதிரி எல்லாருமே வாழ்க்கையில் புண்ணியமும் செஞ்சிருப்பாங்க பாவமும் செஞ்சிருப்பாங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ. ஆகவே புண்ணியம் செய்த முதல் அனுபவிக்க விடுவார் பூதாசார சரீரம். அடுத்தது அது முடித்ததும் யாதனா சரீரம் கொடுத்து நரகத்துக்கு அனுப்புவார். அதை முடிச்சுட்டு வந்து அடுத்த பிறவிக்கு ரெடியாக இருக்கும். சமயத்தில் உடனே பிறவியை கொடுப்பாரு. இல்லைன்னா பாடானம்ன்றாங்க. பாடானம்னா கல் போல் போட்டுருவாராம், கொஞ்சம் நாளைக்கு ரெஸ்ட் கொடுப்பாராம். இந்த உயிர் தொடர்ந்து பிறவி எடுத்துடுதே, இந்த உயிருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்போன்னு கொடுத்துட்டு அப்புறம் ஒரு கொஞ்சம் காலம் கழிச்சு ஒரு பிறப்பை கொடுப்பாரு. இதான் நம்ம 31 தத்துவத்தில் திரும்பி திரும்பி போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். நன்றிங்க, சிறப்புங்க, நன்றி. சிவாயனா. அடுத்து சொல்லிட்டுங்களாமா? பாடல் அடுத்து 44 போலாங்களா? என்னங்க சொன்னீங்க? கல்லு என்னம்மா? பாடானம். பாடானம்னா கல். ரெஸ்ட் கொடுப்பாராம், கொஞ்ச நாளைக்கு பிறவி கொடுக்காம பாடானம் போல கடைசி வச்சிருவாராம்.
அடுத்து 44 போலாங்களா? போனாங்க. தலைப்பு 4 வாக்குகளும் 5 கலைகளும். இந்த செயலுக்கு தலைப்புங்க 4 வாக்குகளும் 5 கலைகளும். கலைகள்லாங்க இந்த உலகம் 5 பாகமா பிரிக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம ஐரோப்பா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், அப்படி இப்படி ஒரு கண்டத்தை சொல்றோம்ல. இப்போ நம்ம நாட்டில் சொல்றோமே, ஐரோப்பா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம் அப்படி சொல்றோம் இல்லையா? கண்டம் என்ற ஒரு பகுதி. இந்த உலகத்தையே ஒரு 6-7 கண்டமா சொல்றாங்க. அது மாதிரி நமக்கு என்ன பண்றாரு பெருமான், இந்த உலகத்தை 5 பாகமா பிரிச்சிருக்காரு. கலைகள் பேரு அது. இந்த உலகத்தை பெருமான் 5 பாகமா பிரிச்சிருக்காரு. அதுக்கு பேர் கலைகள். அதுக்கு ஒவ்வொன்றும் ஒரு பேர் வச்சிருக்காரு. நிவர்த்தி கலை, பிரதிஷ்டா கலை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்தி அதீத கலைன்னு 5 கலையா பிரிச்சிருக்காரு. கலை என்றால் ஒரு பகுதி. இந்த உலகமே 5 பகுதியா பிரிக்கப்பட்டிருக்கு. எப்படி நம்ம நாடு இப்போ இத்தனை கண்டங்கள் சொல்றோமோ, 6-7 கண்டமா சொல்றோமோ, அதே போன்று இந்த உலகம் பூரா 224 புவனம் இருக்கு பாருங்க, எல்லாவற்றையும் 5 கலைகள்ல பிரிச்சிருக்காரு. அந்த தான் சொல்றாரு, இந்த வாக்குகள் கலையை பொருந்தி நிற்குது. 5 வாக்குகளும் 5 கலையை பற்றி நிற்குன்றார். 5 வாக்குகளும் 5 கலையை பற்றி நிற்க, அதை தான் சொல்றாரு. இதில் வேற ஒன்றும் இல்லை. 4 வாக்குகளும் 5 கலைகளும். பதம் நிகழ்ந்திடும் வாக்கு 4. பதம் நிகழ்ந்திடும் வாக்கு 4. பதம் நிகழ்ந்திடும் வாக்கு 4. அதுக்கு உரை இவ்வாறு காரியப்படும், இவ்வாறு காரியப்படும் வைகரி, மத்திமை, பைசந்தி, சூக்குமை. 4 எழுதிங்க. இவ்வாறு காரியப்படும் வைகரி, மத்திமை, பைசந்தி, சூக்குமை முதலிய 4 வாக்குகளும். இவ்வாறு காரியப்படும் வைகரி, பைசந்தி, மத்திமை, வைகரி, மத்திமை, பைசந்தி, சூக்குமை முதலிய 4 வாக்குகளும். அடுத்து பதம் நிவர்த்தி ஆதி. நிவர்த்தி ஆதி கலையை பற்றி. பதம் நிவர்த்தி ஆதி கலையை பற்றி. நிவர்த்தி ஆதி, நிவர்த்தி ஆதி கலையை பற்றி. அதுக்கு உரை நிவர்த்தி கலை. பதம் நிவர்த்தியாகி கலையை பற்றி. அதுக்கு உரை நிவர்த்தி கலை, பிரதிஷ்டா கலை, நிவர்த்தி கலை, பிரதிஷ்டா கலை, வித்யா கலை, நிவர்த்தி கலை, பிரதிஷ்டா கலை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்தி அதீத கலை. நிவர்த்தி ஆதி கலையை பற்றி. அதுக்கு உரைங்க நிவர்த்தி கலை, பிரதிஷ்டா கலை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்தி அதீத கலை முதலிய 5 கலைகளையும், முதலிய 5 கலைகளையும் பற்றுக்கோடாக கொண்டு, பற்றுக்கோடாக கொண்டு அடுத்து பதம் 5 அதாக திகழ்ந்திடும். பதம் 5 அதாக திகழ்ந்திடும். 5 அதாக திகழ்ந்திடும். அதுக்கு உரை ஐவகைப்பட்டு விளங்குபவனாய் இருக்கும். ஐவகைப்பட்டு விளங்குபவையாய் இருக்கும்.
ஐவகைப்பட்டு விளங்குபவையாய் இருக்கும். செயல் பரிணாமம் அன்று. பதம் அடுத்தது. செயல் பரிணாமம் அன்று. செயல் பரிணாமம் அன்று. அதுக்கு உரை இவ்வாறு காரியப்படுவது. இவ்வாறு காரியப்படுவது அசுத்த மாயா காரியம் போல. அசுத்த மாயா காரியம் போல பரிணாமம் அன்று. இவ்வாறு காரியப்படுவது அசுத்த மாயா காரியம் போல பரிணாமம் அன்று. அடுத்து பதம் படம் குடில் ஆனார் போல. படம் குடில் ஆனார் போல. படம் குடில் ஆனார் போல பதம். அதுக்கு உரை புடவை கூடாரம் ஆனது போல. புடவை கூடாரம் ஆனது போல. என்னங்கய்யா புரியலங்கய்யா? குடில் புடவை படம் குடில் ஆனார் போல. அதுக்கு உரை புடவை கூடாரம் ஆனார் போல. புடவை கூடாரம் ஆனார் போல. அது விளக்குறேன், அப்புறம் முடிச்சுட்டு விளக்குறமா அதை. அது பதம் புகழ்ந்திடும் விருத்தி ஆகும். புகழ்ந்திடும் விருத்தி ஆகும். பதம் புகழ்ந்திடும் விருத்தி ஆகும். அதுக்கு உரை இவை. பதம் புகழ்ந்திடும் விருத்தி ஆகும். இதற்கு உரைங்க இவை சுத்த மாயையிலிருந்து. இவை சுத்த மாயையிலிருந்து புகழப்படும். சுத்த மாயையிலிருந்து புகழப்படும் விருத்தியாய் காரியப்படுவன ஆகும். இவை சுத்த மாயையிலிருந்து புகழப்படும் விருத்தியாய் காரியப்படுவன ஆகும். அடுத்து பதம் மகிழ்ந்திடும் பிரம்மம் அன்று. மகிழ்ந்திடும் பிரம்மம் அன்று. பதம் மகிழ்ந்திடும் பிரம்மம் அன்று. அதுக்கு உரை இந்த வாக்குகள் ஏகான்மவாதிகள். இந்த வாக்குகள் உரை எதுக்கு? இந்த வாக்குகள் ஏகான்மவாதிகள் மகிழ்ந்து கூறும். இந்த வாக்குகள் ஏகான்மவாதிகள் மகிழ்ந்து கூறும் பிரம்மம் அன்று. இந்த வாக்குகள் ஏகான்மவாதிகள் மகிழ்ந்து கூறும் பிரம்மம் அன்று. அடுத்த பதம் நல்லோர். நல்லோர். அடுத்த பதம் நல்லோர். அதுக்கு உரை சைவ சித்தாந்திகள். அதுக்கு உரை சைவ சித்தாந்திகள். அடுத்து பதம் மாமாயை என்பர். பதம் மாமாயை என்பர். அதுக்கு உரை இதனை சுத்த மாயா. இதனை சுத்த மாயா காரியம் என்று கூறுவர். இதனை சுத்த மாயா காரியம் என்று கூறுவர். விளக்க சொல்ற கேட்டுக்கம்மா. இப்ப இந்த வாக்குகள் என்ன சொல்றாருங்க, நம்மளுக்கு சுத்த மாயை அசுத்த மாயை பிரகிருதி மாயில எப்படி உங்களுக்கு தத்துவம் தோன்றுதுன்னா, சுத்த மாயையில விருத்தி. சுத்த மாயையில விருத்தியா தோன்றும். விருத்தினா இப்போ நம்ம மைதானத்தில் சர்க்கஸ் போடுறோம். ஒரு லாரியில பெரிய துணி மூட்டை எடுத்தாராம். மறுநாள் பார்த்தீங்கன்னா அப்படியே கூடாரம் ஆயிடுது. மடித்து வைத்த துணி கூடாரம் ஆவது போல. அதுக்கு விருத்தின்னு பேர். மடித்து வைத்த துணி கூடாரம் ஆவது போல, அதுக்கு விருத்தி. சுத்தமாயி அப்படி ஆகுது. அசுத்தமாயி பரிணாமம். பரிணாமத்தில் ரெண்டு இருக்குங்க. முழு பரிமாணம், ஏகதேச பரிமாணம்.
முழு பரிமாணம்னா பால் தயிராக வருது. பாலை காய்ச்சி நீங்கள் புற குத்திட்டீங்கன்னா மறுநாள் தயிராயிடும். ஆனால் முழு பரிமாணம் அடைந்த பொருள் மீண்டும் பழைய நிலைக்கு வராது. முழு பரிமாணம் அடைந்த பொருள் மீண்டும் பழைய நிலைக்கு வராது. பாலை காய்ச்சி புற குத்திட்டீங்கன்னா மறுநாள் தயிராயிடும். அதை மறுபடியும் பாலாக்க முடியாது. ஏகதேச பரிணாமம்னு இருக்கு இன்னொன்று. அது என்னன்னா, நம்ம வீட்டில் வெண்ணெய் வச்சுருப்பீங்க, ஃப்ரிட்ஜில்னு வச்சுக்கோங்க, வெளியே வச்சுருக்கீங்க, வாங்கிட்டீங்க, ஒரு 1/2 கிலோ வாங்கி வச்சுட்டீங்க, ஃப்ரிட்ஜில் வெளியே வச்சுட்டீங்க, ஒரு 2 மாதம் வெளியே வச்சுட்டீங்க. அப்போ என்ன ஆகும், அதில் ஒரு ஓரத்தில் எங்கேயா புழு வந்துடும். வெந்நீரை பார்த்தீங்கன்னா அது புழு ஒரு ஓரத்தை எங்கேயா பிடிச்சிக்கும். இப்போ தாய்மார் என்ன பண்ணுவாங்க, அந்த 1/2 கிலோ வெண்ணெயை வீணாக்க மாட்டாங்க. ஒரு கரண்டி எடுத்து எந்த இடத்துல புழு இருக்கோ அதை மட்டும் அப்படியே வழிச்சு எடுத்துருவாங்க. எந்த இடத்துல புழு இருக்கோ அதை மட்டும் கரண்டியால் வழிச்சு எடுத்து போட்டுட்டு மீதி வெண்ணெயை காய்ச்சிக்குவாங்க. இது ஏகதேச பரிமாணம். அசுத்தமாயும் பிரகிருதி மாயும் ஏகதேச பரிமாணம். சுத்தமாயி விருத்தி. சுத்தமாயினா நாதம், விந்து, சதாக்கியம், மகேஸ்வர, சுத்த வித்தை. இது 5 தத்துவங்களும் விருத்தி. மடித்து வைத்த துணி கூடாரம் ஆனது போல. அசுத்தமாய இருக்கு பாருங்க, மாயை, காலம், நீதி, கலை, வித்தை, அராகம், புருடன், 7. அசுத்தமாயில 7 தத்துவம். அதுங்க ஏகதேச பரிணாமம். ஒரு கொஞ்சோண்டு ஒரு தத்துவம் இருக்குன்னா அந்த தத்துவத்தை கொஞ்சம் பகுதி தான் வேறு தத்துவமாக மாறும். பழைய மாறாம தத்துவம் அந்த பழைய வேலை செய்யும். ஒரு தத்துவத்திலேருந்து இன்னொரு தத்துவம் தோன்றுதுன்னா ஒரு மூலையிலேருந்து அந்த தத்துவம் தோன்றும். மாறாத பகுதி பழைய வேலை செய்யும். இதுக்கு ஏகதேச பரிமாணம். இப்போ ஏகதேசம்னா ஒரு சிறு அளவுன்னு அர்த்தம். ஏகதேசம் என்றால் ஒரு சிறு அளவுன்னு அர்த்தம். இந்த மாதிரி இல்லைன்றார். இந்த வாக்குகள் அப்படி தோன்றலைன்றார். இவர் சொல்ல வர காரணம், நம்ம சுத்தமாயை அசுத்தமாயை பிரகிருதி மாயில தத்துவங்கள் தோன்றுவது போல விருத்தியோ அல்லது ஏகதேச பரிணாமம் அல்ல. இது சூக்குமையிலிருந்து விருத்தி ஆகுன்றார். சூக்குமை வாக்கு ஒன்று, சூக்குமை வாக்கு தான் அழியாமல் இருக்கும். அதுவே உங்களுக்கு பைசந்தியா வருது, அதுவே மத்தியமையா வருது, அதுவே வைகரியா வருது. இது மட்டும் அழியாது. சூக்குமை வாக்கு நம்ம உடம்புல ஒரு ஒலி இருக்குன்றாங்க. நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு ஒலி அநாதகன்ற ஒலித்து கொண்டே இருக்குன்றாங்க. அந்த ஒலி தான் நாதம்ன்றாங்க. நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு ஒலி எப்பொழுதும் ஒலித்து கொண்டே இருக்கும். நீங்கள் கூட ஒரு டம்ளரை காதில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஹம்மிங் சவுண்ட் வரும். அதுதான் ஒலின்றாங்க. அப்படிப்பட்ட ஒலி தான் சூக்குமை வாக்கு. அந்த சூக்குமை வாக்கு அழியவே அழியாது. இந்த பைசந்தி, மத்திமை, வைகரெல்லாம் அழிஞ்சிடும். அழிஞ்சிடும் அப்படின்னா பேசுறது அழிஞ்சிடும். நான் ஒரு சொல்கிறேன்னா அந்த சொல்லிய விட அந்த வாக்கு போய் அழிஞ்சிடும் அர்த்தம். நான் புத்தகம்னு ஒன்று சொல்கிறேன் ஒரு வார்த்தையை, அந்த வார்த்தை புத்தகம்னு சொன்ன பிறகு அந்த புத்தகன்ற வார்த்தை அழிஞ்சு போச்சு. நான் சொன்ன வார்த்தை அழிஞ்சு போச்சு. அது மாதிரி அழிஞ்சிடும். யார்? வைகரி, அந்த மத்திமை, பைசந்தி 3ம் அழிந்து விடும். ஆனால் சூக்குமை வாக்கு இருக்கு பாருங்க, மூலாதாரத்தில் இருக்குன்றாங்க, தொப்புடு கீழே. அது அழிவே அழியாதுன்றாங்க. ஆகவே இது பரிணாமம் அன்று விருத்தின்றார். சூக்குமை வாக்கிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி உங்களுக்கு வெளியே வருது. ஆனால் இந்த வைகரி வாக்கு அழிஞ்சிடும், மத்தியமை வாக்கு அழிஞ்சிடும், பைசந்தி வாக்கு அழிஞ்சிடும். அந்த சூக்குமை இருக்கு பாருங்க, பேசிக்கு அந்த வாக்கு, அது அழியாது. சூக்குமை வாக்கு உள்ளே இருக்கும், உடம்புலே இருக்குன்றார். இதுதான் சொல்ல வர்றார். அடுத்த பாடல் போகலாங்களா? எப்படிமா? இது கலை சொல்லணும்ல, முக்கியமான கலை. இது கலை 5 கலைன்னு சொன்னல, 5 கலை சொன்ன, அது எழுதிக்கமா. 5 கலை இருக்குல்ல, இதுக்கு 5 கலையை பற்றி இருக்குன்னு சொல்றாரு இல்லையா? முதல் நிவர்த்தி கலை எழுதிக்கங்க. நிவர்த்தி கலை, அதுக்கு வாக்கு தூல வைகரி. நிவர்த்தி கலைக்கு தூல வைகரி. நிவர்த்தி கலை போட்டுங்க, பக்கத்துல தூல வைகரி போட்டுங்க. அதுக்கு தத்துவம் சுத்த வித்தை, சிவ தத்துவம் சுத்த வித்தை. அதுக்கு அப்படி சொல்லலாம். உலக பந்தங்கள் இருந்து விலகச் செய்கிறது, மாயி ஆசைகள் ஆகியவிட்டு நீக்கும் நிலை அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாமா? சொல்லலாம். உலக பந்தங்களில் இருந்து விலகச் செய்கிறது நிவர்த்தி கலை மாயி ஆசைகள் ஆகியவிட்டு நீக்கும் நிலை எழுதிக்கிங்க, பக்கத்துல எழுதிக்கிங்க. நிவர்த்தி பண்றது, உலக பந்தத்தை நிவர்த்தி பண்றது. ஐயா சிவானமங்கய்யா, ஒரு சந்தேகங்கய்யா. சொல்லுங்கம்மா.
ஐயா பிரகிருதினா என்னங்க ஐயா? நம்ம பிரகிருதினா பிரகிருதி மாயை, உலகம். உலகமாங்க ஐயா. சரிங்க ஐயா. பிரகிருதினா உலகம், பிரகிருதினா உலகம். சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நம்ம இருக்கிறது பிரகிருதி மாயை. அம்மா நம்ம இருக்கிறது சகலர், நம்மளாம் சகலரு. நம்ம வசிக்கிற இடம் பிரகிருதி மாயை. பிரகிருதினா உலகம் அர்த்தம். ஆங்க ஐயா. அடுத்தது பிரதிஷ்டா கலை. பிரதிஷ்டா கலை ரெண்டாவது கலை பிரதிஷ்டா கலை. அதுக்கு வாக்கு சூக்கும வைகரி. அதுக்கு வாக்கு சூக்கும வைகரி. அதுக்கு சிவ தத்துவம், மகேஸ்வர தத்துவம். மகேஸ்வர தத்துவம் அதாவது ஆன்மாவை நல்ல பாதையில் நிலை நிறுத்துகிறது. பிரதிஷ்டை கோயில் இது பண்றாங்களா, கும்பாஷம் பிரதிஷ்டை பண்றாங்க இல்லையா, அதேதான். அதாவது ஆன்மாவை நல்ல பாதையில் நிலை நிறுத்துகிறது அப்படின்னு எழுதிக்கிங்க. அடுத்தது தர்மத்தில் உறுதியாக நிற்க உதவுகிறது. தர்மத்தில் உறுதியாக நிற்க உதவுகிறது அப்படின்னு எழுதிக்கிங்க பக்கத்துல. அடுத்தது மூணாவது வித்யா கலை. வித்யா கலை. அதுக்கு வாக்குங்க மத்திமை. மத்திமை வாக்கு. அது தத்துவ சிவ தத்துவ சதாக்கியம். அது தத்துவம் சதாக்கியம். வித்யா கலைக்கு சொல்லிட்டோம்லையா? சொல்லுங்க. அறிவி வழங்குகிறது. உண்மையை அறிய உதவும் ஞான நிலை. உண்மையை அறிய உதவும் ஞான நிலை. ஆமா, பக்கத்துல எழுதிக்கிங்க. அடுத்து சாந்தி கலை. அதுக்கு வாக்கு பைசந்தி. சாந்தி கலை. அதுக்கு வாக்கு பைசந்தி. அதுக்கு தத்துவம் சிவ தத்துவம் விந்து. சிவ தத்துவம் விந்து. சாந்தி கலை. அதுக்கு வாக்கு பைசந்தி, தத்துவம் விந்து. அதுக்கு எழுதிக்கிங்க என்னன்னு. மன அமைதியை அளிக்கிறது. மன அமைதி அளிக்கிறது. உள்ளார்ந்த சாந்தி சமநிலை பெறும் நிலை. எழுதிக்கிங்க பக்கத்துல. உள்ளார்ந்த சாந்தி சமநிலை பெறும் நிலை அப்படின்னு எழுதிக்கிங்க. சிவாயனம். அடுத்து சாந்தி அதீதை கடைசி கலை. சாந்தி அதீதை. அதுக்கு தத்துவம் இது வாக்கு சூக்குமை. அஞ்சாவது கலை சாந்தி அதீத கலை. அதுக்கு தத்துவம் சூக்குமை. சிவ தத்துவம் அதுக்கு நாதம். சிவ தத்துவம் நாதம். இந்த உலகமே இந்த 5 கலையில இருக்குங்க. 224 புவனங்கள், 36 தத்துவங்கள், இந்த எழுத்து சொல் வன அதெல்லாம் எல்லாமே இந்த 5 தத்துவங்கள் அடங்கியிருக்கு. இந்த வாக்குகள் தத்துவத்தை 10 கூட கண்டிருக்குன்றார். இது எழுதிக்கிங்க. சாந்தியும் கடந்து இருக்கும் பரமநிலை. சாந்தியும் கடந்து இருக்கும் பரமநிலை. இறைவனுடன் ஒன்றிய ஆனந்த நிலை. இறைவனுடன் ஒன்றிய ஆனந்த நிலை எழுதிக்கிங்க. அதாவது இந்த 5 கலைகளில் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆன்மாவின் வளர்ச்சி பயணத்தை சொல்கின்றன. கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணி மேல கொண்டு போறாரு. இந்த வாக்குகளை நம்ம கடக்கணுன்றாங்க. இந்த வாக்குகள் நம்மளுக்கு உலகத்தையே காட்டுது. நம்ம பேசுறோமே, இது நம்மளுக்கு உலக இன்பத்தை தான் கொடுக்குது. இந்த வாக்குகளையும் நம்ம கடந்தால் பெருமான அடையாளன்றார், பரமுக்தி அடைஞ்சுள்ளான்றார். அதனால தான் என்ன சொல்றாங்க, செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே. முருகப்பெருமான் என்ன சொல்றார், அருணகிரி முருகப்பெருமான், அருணகிரி சும்மா இரு சொல்லறன்றார்.
சும்மா இரு சொல்லல, அது அந்த நினைப்பு கூட இருக்கக்கூடாதுன்ற. அது வந்தால் நம்ம பரமுக்தி அடைஞ்சுடலான்ற. அதே தான் வள்ளலார் என்ன சொல்றார், இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே துன்றுமல வெம்மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம். சும்மா இருக்கும் சுகம்னா அப்போ சும்மா உட்கார்ந்து இருக்கிறது இல்லைங்க, எல்லாத்தையும் கடந்து இறைவனை தியானிக்க அந்த நிலைக்கு போகிறது தான் சொல்கிறார். சும்மா இருக்கும் சுகன்றார். இந்த வாக்குகளை நம்ம கடந்து விட்டால் நம்ம பரமுக்தி அடைஞ்சுடலான்றார். ஏன்னா இந்த வாக்குகள் நமக்கு உலகத்தையே காட்டுது, உலக பந்தத்தை கொடுக்குது. ஆகவே இந்த வாக்குகளை நம்ம கடக்க வேண்டும். எப்படி இந்த உலக பொருளிலிருந்து நம்ம விலகிறோமோ அதே மாதிரி இந்த வாக்குகள்ல இருந்து நம்ம கடந்து வர வேண்டும்ன்றார். நம்ம போலாங்களா, இன்னொன்று நிறுத்திக்கலாமா? ஒரே ஒரு சந்தேகம் இருக்குமா ஐயா? சொல்லுங்க. புகழ்ந்திடும் விருத்தியாகும், அதுக்கு உரை சொல்லுங்க ஐயா. எந்த எந்த நம்பர் பாடல் நம்பர் சொல்லுங்கம்மா. இப்போ லாஸ்ட் பாடல் தானே, 44. ஐயா நான் சொல்றேன், நீங்க இருங்கய்யா. புகழ்ந்திடும் விருத்தியாகும், இவை சுத்தமாயில் இருந்து புகழப்படும் விருத்தியாய் காரியப்படுவதாகும். இவை சுத்தமாயிருந்து புகழப்படும் விருத்தியாய் காரியப்படுவதாகும். எழுதிக்கிட்டீங்களாமா? போதுங்கம்மா, போதும். நன்றி நன்றி. அதான் 5 பாட்டு ஓடுது, பரவாயில்ல. ஒரு வாரத்துக்கு 5 பாட்டு, அது மேல போக முடியாதுங்க. அது சரியாயிடுச்சுங்க இல்லையா, நமக்கு நேரம் சரி. நன்றி நன்றிங்கய்யா. நன்றிம்மா, வணக்கம்மா. யாருக்காவது புரியலன்னா சந்தேகத்தை கேட்கலாங்க. அதாவது புஷ்பா அவங்க எல்லாம் புதுசா வர்றதுனால இந்த வாக்கு இதெல்லாம் தெரியாதுங்க. பைசந்தி வாக்கு எல்லாம் தெரியாது. இந்த கலைனா என்னன்னு தெரியாது. கண்வேந்திரியம் ஞானேந்திரியம் இப்பதான் படிக்கிறாங்க. இது போக போக கத்துப்பாங்க. சித்தியார் வந்துட்டாங்கல்ல, இன்பட்டி எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. அதனால கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் 31 என்ன 36னா என்ன, நம்ம இறப்புக்குள்ள எது போகும் எது இருக்கும்ன்றதெல்லாம் போக போக வர பாடல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இதனால எனக்கு புரியல அப்படின்னு கஷ்டப்பட தேவையில்லை. இந்த பாடல் எடுத்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். சித்தாந்தன்றது கடல், அது எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிறோமானா புரியாதுதான். அது நம்ம கேட்க 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 நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அந்த நிலைக்கு வருவோம். அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க அடியாருக்கெல்லாம் யாரும் கவலைப்பட தேவையில்லை. நிறைய பேர் அங்க போயிட்டாங்க, என்னமோ ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு. இது புது அடியாருக்கெல்லாம் கொஞ்சம் பழக்கம் ஆகனால நம்ம கேட்க கேட்க, ஏன்னா இப்பதான் நம்ம உண்மை விளக்கம் படிச்சிருக்கோம், அடுத்தது திருவருள் பயன் படிச்சிருக்கோம், இப்ப சித்தியார் போறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு நிலையா நம்ம போல கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கும். அதனால பயப்பட தேவையில்லை. அடியேனும் புதுசுதான், எத்தனை நேரம் கேட்டாலும் புதுசுதான். அதனால நீங்களும் கேட்க கேட்க எல்லாம் புரிய பழக்கமாயிடும். சிவாய நம்ம வாழ்த்து பாடல் பாடி முடிச்சுட்டு அடியார்கள் கேட்கலாம். ஏதாவது கூச்சப்பட தேவையில்லை. இப்ப கடைசியில நம்ம கேட்டாங்க என்னங்கயா அப்படின்னு, அது தெரியலன்னா கூட ஒரு வார்த்தை கேட்கலாம், தப்பு கிடையாது. இது எல்லாம் நம்மளுடைய அடியாருடைய குடும்பம் தான். இது நம்மள கேள்வி கேட்க யாரும் பயப்பட தேவையில்லை. அதனால உங்களுக்கு ஏதோ சந்தேகம் வந்தா தைரியமா கேட்கலாம். சிவாய நம்ம. வான்மையில் வடாது பெய்க மடி சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை ஊறுசை தனிவேல் வாழ்க கொக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம்.